அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். ஆண்களுக்கும் நீதி வேண்டும். சட்டமும் சமூகமும் பெண்களுக்கு மட்டும் தானே பாதுகாப்பு தரீங்க, ஆண்களுக்கு தர மாட்டீங்களா? பொய்யா போடப்பட்ட டவுரி கேஸால, டொமஸ்டிக் அபியூஸ் கேஸால கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட வழக்குகளை தன்னந்தனியா சமாளிக்க முடியாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால, நீதி தர வேண்டிய நீதிபதியே அவமானப்படுத்திய ஒரு துயரத்தால பாதிக்கப்பட்ட ஒரு கணவன், வழக்கமா இது மாதிரி கேஸ்ல மனைவி தான் பாதிக்கப்பட்டு அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இந்த இந்தியா 2024 ஒரு பெண் வீட்டாரின் டார்ச்சர் தாங்காம ஒரு ஆண் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். த நேம் இஸ் அதுல் சுபாஷ். யார் இந்த அதுல் சுபாஷ்? அவரு பீகாரை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது பெங்களூர்ல வசித்து வருகிறார். அவங்க வீட்டில் 2 பசங்க. இவர் மூத்த மகன். வறுமையை வெல்வதற்காக கஷ்டப்பட்டு படித்து முடித்து ஐடியில் வேலைக்கு போறாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு நல்ல வேலையில தற்போது வேலை பார்த்து வருகிறார். 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்யலாம் முடிவு பண்ணி த்ரூ மேட்ரிமோனி ஒரு வரன் வருது, ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்மணியின் பேர் நிகிதா. அதுலுக்கு நிகிதாவையும் நிகிதாவுக்கு அத்துலையும் பிடிச்சு போயிருது. 2 வீட்டாரும் சேர்ந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. திருமணமான உடனே அந்த திருமண செலவையும் அதுல் சுபாஷே செய்திருக்கிறார். திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு வீடு வாங்குவதற்காக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. பொதுவா நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா இந்த பெண் வீட்டாருக்கு தான் நிறைய டவுரி தருவாங்க, கல்யாண செலவு செய்வாங்க, கல்யாணத்தில் சாப்பாடு போடுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தர்றது, வீடு வாங்கி தர்றது, ஏதாவது ஒன்று, தீபாவளி பொங்கல்னு சீர் செய்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே அதுல் சுபாஷ் இவ்வளவுமே அந்த வீட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுலுக்கும் நிகிதாக்கும் நிறைய சண்டைகள் வந்திருக்கு. சண்டை பிணக்கு தீர்க்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போன உடனே 2 பேரும் பேசி விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிரச்சனைத்தோடு விவாகரத்து வாங்குறதோடு முடிஞ்சிருக்கும். ஆனா தன்னால் விவாகரத்து வாங்கிட்டு போகிற தனது கணவனை விட்டு பிரியவும் மனசுல அவரை சும்மா விடவும் முடியல. அதனால அவர் எப்படியாவது பழி வாங்கணும்னு நிகிதா என்ன பண்றாங்க, அடுத்து அதுல் சுபாஷ் மீது பல கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ்? என்கிட்ட இவ்வளோ டவுரி டிமாண்ட் பண்ணி வாங்கினாரு, டவுரி கேஸ். என்ன கடுமையா போட்டு வீட்டுக்குள்ளார வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணாரு, டொமஸ்டிக் அபியூஸ். இயற்கைக்கு மாறான முறையில் உடலுறவுக்குள்ள செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்தாரு, அந்த கேஸ். நோய்வாய்ப்பட்டிருந்த என்னுடைய தந்தை இறப்பதற்கு காரணமே இந்த ஆள் தான் என்று மர்டர் கேஸுங்க, கொலை கேஸு. இப்படி கேஸுக்கு மேலன்னு கிட்டத்தட்ட 9 வழக்குகள், கிரிமினல் வழக்குகளை அதுல் சுபாஷ் மீது போட்டு நீதிமன்றத்தில் இவ்வளவு கேஸையும் ஃபைல் பண்ணி அதுல் சுபாஷை அலைய விட்டுருக்கிறாங்க நிகிதா. இவர் பெங்களூர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு, பீகாரோ உத்தரப்பிரதேஷோ, அந்த இடத்துக்கு ஒவ்வொரு இயரிங்கும் போயிட்டு வராரு. மாசத்துல இது மாதிரி எத்தனை நாள் போகணும், எத்தனை லீவ் வாங்கணும், அது ஒரு தனியார் நிறுவனம் அலைஞ்சிருக்காரு. ஒவ்வொரு ஹியரிங் போகும்போதும் கேஸ் போட்ட நிகிதா தரப்புல பல வாட்டி வரமாட்டாங்களாம். ஆனா இவரு ஒவ்வொரு முறையும் போய் அலைஞ்சு வந்திருக்கிறாரு. மன உளைச்சல் வந்திருக்கு. ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு கேஸையும் உடைச்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவங்க நிகிதாவுடைய அப்பா, என்னுடைய முன்னாள் மாமனார், உடல் நோய்வாய்ப்பட்டு இயற்கையான முறையில் அவர் ஒரு டிசீஸ் காரணமாக தான் இறந்தாரு, நான் அவரை கொல்லலைங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அடுத்து நான் அவங்கள இது மாதிரி டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணதுக்கெல்லாம் எந்த சாட்சியுமே கிடையாதுன்னு நிரூபிச்சிருக்கிறார். நான் எங்கங்க டவுரி வாங்கினேன், நான் தான் அவங்க வீட்டுக்கு எப்பதான் இவ்வளோலாம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் என்பதையெல்லாம் ஆதாரப்பூர்வமாக கோர்ட்டில் எடுத்து வச்சிருக்கிறார். பட் எப்பவும் சட்டமும் சரி நீதியும் சரி ரொம்ப மார்ஜினலைஸ்ட் அல்லது மைனாரிட்டிக்கு எப்பவுமே பாதுகாப்பு தரும். அந்த வகையில் இந்திய சட்டம் என்பது எல்லாருக்கும் சமம். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருவதற்காக எப்பவுமே தன்முனைப்பாக இருக்கும். அந்த கோர்ட்டும் அந்த நீதிபதியும் முழுக்க நிகிதாக்கு ஃபேவராகவே நடந்ததா சொல்றாங்க. இவர் அதனால் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல ஒரு ஹியரிங்ல இவர் சொல்றாரு, ஏங்க எல்லா வாட்டியும் அவங்க சொல்றதே கேட்குறீங்க, அவளுக்கு ஜீவனாம்சம் தரணும்னு மாசம் 40,000 ரூபாய் கட்ட சொல்றீங்க. ஏற்கனவே அரியர்ஸ், அதாவது இந்த இடைப்பட்ட கேப்ல கட்டாமட்ட மாசத்துக்கு சேர்த்து மாசம் 80,000 கட்ட சொல்றீங்க. சம்பளமே 84,000 ரூபாய் தான். இதை தவிர இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு செட்டில்மெண்டா அவர்களுக்கு இத்தனை லட்சம், இத்தனை கோடி அவனு கேட்டு மேல வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. இத்தனைக்கும் என்னுடைய முன்னாள் மனைவி நிகிதா அவங்களே பல லட்சம் ரூபாய் சம்பளத்துல தான் இருக்காங்க.
2 வயசுல கடைசி என் பையனை பார்த்தது, இப்போ அவனுக்கு ஆல்மோஸ்ட் 5 வயசாச்சு, அது பையனை கூட கண்ணில் காட்ட மாட்டேறீங்கன்னு மன்றாடி இருக்கிறார். உச்சகட்டமாக இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், ஏன் இந்த சட்டமும் நீதியும் ஆண்கள் பாதிக்கப்பட்ட அப்பாவே ஆண்களும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்கக்கூடாதா, பார்க்கக்கூடாதா? இந்த மாதம் ஜீவனாம்சம் போட்டிருக்கீங்கல்ல, மாதம் கிட்டத்தட்ட 80,000 அரியர்ஸோட, இதை கட்டணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, என் தரப்பு நியாயத்தை கேட்டீங்களா? அவங்க ஜீவனாம்சம் கோரினாங்க, என் சைடில் எதுவுமே கேட்காம நீங்கள் கட்ட சொல்லிட்டீங்களே அப்படின்னதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த நீதிபதி அம்மா, அப்படிதான் சட்டம்னா அப்படிதான் என்று அவங்க கராராக பேசியிருக்கிறாங்க. உச்சகட்டமாக இவர் என்ன சொல்றாரு, அதுல் சுபாஷ் இது மாதிரி பாதிக்கப்படுற சில அப்பாவி ஆண்கள் வேற வழி இல்லாமல் சூசைடே பண்ணிக்கிறாங்க என்று சொன்ன உடனே அங்கிருந்து அதர் சைடு ஆஃப் தி ஹியரிங்ல இருக்க அந்த மனைவி, அப்ப ஏன் நீ உயிரோட இருக்கிற, நீ சாவ வேண்டியதானு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல அந்த நீதிபதி அம்மாவும் சிரிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு எப்படி இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரியுதுன்னா, இவ்வளவுக்கு பிறகு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாரு அதுல் சுபாஷ். 1 மணி நேரம் 20 நிமிடங்கள், சற்றொப்ப 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோல ஃபுல்லா எல்லாத்தையும் நரேட் பண்ணியிருக்காரு, எங்கெல்லாம் பிரச்சனையாச்சுங்கிறத. கிட்டத்தட்ட 24 பக்கங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். கைப்பட சில பக்கங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி, ஜஸ்டிஸ் இஸ் டியூ, நீதி இன்னும் நிலைநாட்டப்படவில்லைன்னு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தான் ரூம்ல ஒட்டி, இவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். எனக்கு 3 வாய்ப்பு தான். ஒன்று, இந்த கேஸை சுமூகமாக முடிக்கணும்னா 5 லட்ச ரூபா நீ லஞ்சம் கொடுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கிறான் கோர்ட்டில். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. முடிவு நம்பர் 1, தப்பே பண்ணாத நான் எங்க திரும்ப லஞ்சம் தரணும். 2, இவங்க போடுற பொய் வழக்கு இப்போ 9 கேஸ் ஆச்சு, அடுத்த மாதம் இன்னொரு ஹியரிங்க்கு இன்னொரு 10வது கேஸும் வரப்போகுதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு புலம்பி இருக்கிறாரு. இவங்க ஒவ்வொரு முறையும் புதுசா 498A ஆரம்பிச்சு பல்வேறு வழக்குகளை போடுறாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்னா எவ்வளோ கேஸு, வேலையை விட்டு எவ்வளோ அலையிறது, பெங்களூருக்கும் அந்த இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் எவ்வளோ வாட்டி போகிறது வர்றது, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, தப்பு பண்ணால் விளையாடுறது, என்னால் முடியல, ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ இது 2வது முடிவை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. 3வது, கோர்ட்டில் என் மனைவி சொன்னாங்கல்ல, நீயே உயிரோட இருக்க, செத்து போன. அதுக்கப்புறம் என்னுடைய முன்னாள் மாமியார் ஒரு வாட்டி என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க, நீ ஏதோ கோர்ட்டில் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நீயாமே இன்னுமா உயிரோட இருக்க, நீ இன்னும் சூசைட் பண்ணல, நீ செத்துரு, அப்போ கூட உன்னுடைய சொத்தெல்லாம் எப்படியும் எங்கள் பேரன், அதாவது உன்னுடைய பையனுக்கு தானே வரும், நானே பொண்ணும் நல்லா இருப்போன்னு கோபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3வது முடிவு தான் எனக்கு கரெக்டாக படுது. என் மனைவி சொன்னதை போல, அந்த ஜட்ஜம்மா சிரித்ததை போல, என் மாமியார் குத்தி காமிச்சதை போல, நான் செத்தே போகிறேன் என்ற முடிவை நான் எடுக்கிறேன்னு ஒரு வீடியோ பதிவு. அந்த கடிதத்தில் மிக துல்லியமாக கடைசி மாதம் என்ன பண்ணோம், கடைசி வாரம் என்ன பண்ணோம், கடைசி நாள் என்ன பண்ணுங்கிறதுலாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறாரு. தனக்கு ஆஃபீஸ் கொடுத்த காரோடைய சாவி ஃப்ரிட்ஜில் இருக்கு, லேப்டாப் எங்கே இருக்குன்ற வரைக்கும் தெள்ள தெளிவாக துல்லியமாக அதை ஃபுல்லாக ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி எழுதி வச்சுட்டு சோஷியல் மீடியா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு, பெங்களூரில் தன்னுடைய அந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த மஞ்சுநாத் லே அவுட்டில் தூக்கில் தொங்கிட்டார். இப்போ என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்படி ஒரு கேஸ் இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளவு சான்றுகளை நிறுவி சமீபத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. இது ஒரு பெரிய வேக்கப் கால். லஞ்சம் கேட்டது யாரு? நீதிபதி அந்த இடத்துல சிரிச்சாங்க, விசாரணை தொடங்கியிருக்கு. இறந்து போய் அவர் இன்னொன்று சொல்றேன்னு தெரியுமா, இந்த கேஸ்ல நீதி கிடைக்கலன்னா என்னுடைய அஸ்தியை கொண்டு போய் கோர்ட்டு வாசல்ல இருக்கு பாருங்க சாக்கடை, அதுல கலந்துருங்கன்னு. இப்ப எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் விரக்தி அடைஞ்சிருப்பான் பாருங்க. பெத்த பிள்ளைய பார்க்க முடியாம, செலவு பண்ண காசும் போய், எக்ஸ்ட்ராவா மாசம் ஜீவனாம்சம் கொடுத்து, பெரிய செட்டில்மெண்ட்டும் கொடுத்து, நல்ல பேரும் இல்லாம தொடர்ச்சியா அவரை ட்ரிவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சூசைடுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் சமாளிக்க முடியல. அந்த கடிதத்தில் ஒரு பகுதியில் மகனுக்கு உருக்கமா சில வரிகள் எழுதியிருக்கிறாரு. யாரையுமே நம்பாத, என்னை பத்தி நீ பிற்காலத்தில் புரிஞ்சுக்குவ. அவருடைய வயசான அப்பா அம்மா, அவருடைய தம்பி இந்த இழப்பை எப்படி தாங்குவாங்க? இதன் மூலமா யாருக்கு என்ன நன்மை வந்தது? ஒரு புருஷனோ ஒரு பொண்டாட்டியோ யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு குடும்பமா ஜெயிச்சாதானே அந்த குழந்தைக்கு நல்லது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த கேஸ்ல. இது சாதாரணமாக முடிய போற கேஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு மர்மங்கள், அடுத்தடுத்து பல அப்டேட்ஸ் வரும். அதையும் நாம் எடுத்துட்டு நம்முடைய சேனல்ல பதிவு பண்ணுவோம். இந்த வழக்கில் உங்களுடைய கருத்துனா, யார் மேல தவறு, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க. வேற எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க. இதை பற்றி அறிந்து கொள்ள நினைக்கிற உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.